Hey guys, இதான் பிருத்திவிராஜிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸி Z Flip 5ஐயும் அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 6 கிளாசிக் பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இது அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் வெஸ்பர் தமிழ். வாங்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 பற்றி பார்த்துருவோம். ஸோ உள்ளுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபோன் இருக்குது, அதே மாதிரி USB Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சிம்பின் இஜெக்டர் டூல் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் படிக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து நிறைய பேத்துக்கெல்லாம் டைம் எல்லாம் இல்லைங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஃபோனை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்கள், ஹோமர் சிம்சன் அழகாக ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஸ்டோரேஜை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 எனக்கு பிடிக்காதது அந்த ஸ்டோரேஜ் தாங்க. 128 gigs ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதாவது 128 ஜிபியில் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களால் ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷன்ஸே நிறையா டேட்டா இருக்குது. ஸோ அதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து பாதி ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிடுது. ஸோ பாதி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு மீதி ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து ஒரு 4-5 வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 128 ஜிபி, அதாவது 128 ஜிபி கட்டுப்படியே ஆகாது. இதனால தான் வந்து நீங்கள் 256 ஜிபிக்கு நீங்கள் போகணும். ஸோ ஆனால் இந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 வந்து 128 ஜிபியே ஆப்ஷனே இல்லை. உங்கள் ஸ்டார்டிங் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு 256 ஜிபி தான். ஸோ அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு. அதனாலே வந்து எனக்கு ஒரு பெரிய தலைவலியே இல்லை. பிகாஸ் எங்களுக்கு சாம்சங் அனுப்புனது வந்து 256 ஜிபி வேரியன்ட் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ என்னால் வந்து இப்போ இந்த ஃபோனை வந்து ஒரு லாங் டேர்ம், அதாவது வந்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் யூஸ் பண்ணணுன்னாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்து உங்களுக்கு 3.4 ஃப்ளெக்ஸ் விண்டோ டிஸ்பிளே இருக்குது. இப்போ நீங்கள் ஹோமர் சிம்சன் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க தெரியுமா, இந்த டிஸ்பிளே வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் விண்டோ டிஸ்பிளேன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அது சின்னதாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது. இந்த பெரிய டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறையாவே பண்ணலாங்க. இங்கிட்ட ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கிட்ட ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேனல்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பின் ஷாட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை பேனல் இருக்குது, நீங்கள் எந்தெந்த பேனலுக்கு சீக்கிரமாக போகணுமோ அந்த பேனலுக்கு நீங்கள் போகலாங்க. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இங்கே அப்ளிகேஷன் பேனல் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃபிஷியலி உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே, முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை வந்து அவங்க உடனே உங்களுக்கு அக்சஸ் கொடுக்குறாங்க. அதை தவிர வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் சப்போர்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், குட் லாக் வந்து உங்கள் கண்ட்ரியில் வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் இருக்குது, எனக்கு வந்து மெசஞ்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையான அப்ளிகேஷனாக இருக்குது. நான் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து திறந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு இந்த சின்ன டிஸ்பிளேல யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் தாங்க. ஸோ பெரிய டிஸ்பிளேயில் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த ஃபோனை வந்து நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை திறந்து மூடுறதுக்கு வந்து இந்த ஹிஞ்ச் பற்றி பேசிடுவோம். போன தடவை இந்த ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் செஞ்சுருந்தாங்க. என்னை கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன Z Flip 4 வரைக்கும் வந்து அவங்க சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் செஞ்சுருந்தாங்க. சின்ன சேஞ்சஸ் செஞ்சு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் செஞ்சாங்க. அதை தவிர வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனில் நடுவில் உங்களுக்கு கேப்பே இருக்காதுங்க. அங்கிட்டு உங்களுக்கு இங்கே எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்கே கேப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஹிஞ்சை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ வந்து எதுவுமே உள்ளுக்கு போய் வந்து இங்கே சிக்கிக்கிச்சுங்கிற மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து மேலே இருக்கிற ஹிஞ்சையும் அவங்க மாற்றிட்டாங்க. ஸோ இந்த புது ஃப்ளெக்ஸ் ஹிஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிஞ்சில் வந்து அவங்க புது மாடியூல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புது மாடியூல் வந்து டூவல் ரியல் மாடியூல்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த டூவல் ரியல் மாடியூல் வந்து என்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் உள்ளுக்கு இருக்கிற அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த க்ரீஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மடிப்பு இந்த டிஸ்பிளேல தெரியுதுல, இந்த மடிப்பு வந்து ரொம்ப ஒரு ஹார்டான மடிப்பாக இல்லாமல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக, அதாவது அந்த டிஸ்பிளே வந்து உடையாமல் பார்த்துக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் திறந்து மூடுறது, நீங்கள் 2-3 வருஷமாக நீங்கள் திறந்து மூடிட்டே இருந்தீங்கன்னு இந்த ஃபோனை, அது வரைக்குமே வந்து அந்த டிஸ்பிளே வந்து தாங்கக்கூடிய மாதிரி ஒரு புது ஹிஞ்சை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன்லேயுமே வந்து அவங்க டிஸ்பிளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க ஃப்ளாட்டாக ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளாட்டாக ஆக்கியிருக்காங்க. ஸோ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை இந்த ஃபோனை நான் திறந்து மூடலான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து இந்த புது ஹிஞ்சில் வந்து நீங்கள் 2 lakhs, அதாவது 200,000, 2 லட்சம் தடவை நீங்கள் திறந்து மூடினாலுமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே இந்த ஹிஞ்சே வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த Z Flip 5க்கு. கடைசியாக நம்ம இந்த ஃபோனை பற்றி பேசணுன்னா வச்சுக்கோங்களேன், உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே 6.7 டிஸ்பிளே தான் இருக்குது. அதாவது 6.7 6.7 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே USB-C போர்ட் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக்கே இல்லை. இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்னதான் இருந்தாலும் பீச்சுக்கோ இல்லை அந்த மாதிரி போனீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள், மண் போகாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா அது ஏதாச்சும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து இப்போ 4 புதிய கலர் இருக்குது. நீங்கள் சாம்சங் பிஸ்போக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்போக்கில் வந்து நீங்கள் என்னென்ன கலர் வேணும் நீங்கள் உங்கள் கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து Snapdragon 8 Gen 2 for Galaxy. இதே ப்ராசஸர் தாங்க நம்ம S23 Ultraலையும் பார்த்தோம், இதே ப்ராசஸர் தான் இந்த ஃபோன்லேயும் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி வந்து ரொம்ப மாற்றலை, அதே 3700 பேட்டரி தான் இருக்குது. 3700 mAh, 3700 mAh. ஸோ அவ்வளோதாங்க இந்த சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 பற்றி. ப்ரைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது விலைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேரியன்ட் நாங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து 256, அதாவது 256 GB வேரியன்ட். இது வந்து 4499 வெள்ளிக்கு போகுது. அதே மாதிரி வந்து 512 GB வேரியன்ட் நீங்கள் வாங்கணுன்னா அது வந்து 4999 வெள்ளிக்கு போகுது. ஸோ போன Z Flip 4லையும் இந்த Z Flip 5 விலையை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து 100 வெள்ளிக்கு ஏற்றிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த 2 இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த 100 வெள்ளிக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துதாங்க. ஸோ ஃபோனை பற்றி பேசியாச்சு, அடுத்து நம்ம வாட்சை பற்றி பேசுவோம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 6 கிளாசிக். ஸோ வாட்ச் 6 கிளாசிக் ஒன்று இருக்குது, வாட்ச் 6 நார்மலானது ஒன்று இருக்குங்க. ஸோ வாட்ச் 6 கிளாசிக்கும் நார்மலுக்கும் என்ன வித்தியாசம்னா, எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டபிள் டயல் தாங்க டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயல் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவே நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸே. அதனால தான் கிளாசிக் வந்து தனியாக இருக்குது. உங்களுக்கு வாட்ச் 6 வந்து கம்ப்ளீட்லி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் இருக்குதுங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த எட்ஜை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். என்ன தான் நீங்கள் வந்து அந்த டச்சில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாலுமே வந்து அது ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்காது. பிகாஸ் இது வந்து ஃபிசிக்கல் கண்ட்ரோல், அது டச் பேஸ் கண்ட்ரோல். ஸோ ரொம்ப வேகமாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் ஒவ்வொருத்தரோட யூஸை பொறுத்து இருக்குதுங்க. ஸோ இந்த வாட்சில் வந்து உங்களுக்கு 2 சைஸ் இருக்குது, அதே மாதிரி 2 வேரியண்ட்ஸும் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வேரியண்ட்டை பார்த்துருவோம். எங்கள் கையில் இருக்கிறது வந்து இந்த ப்ளூடூத் வெர்ஷன். ஸோ அதாவது நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் வந்து இந்த உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே வாட்ச் வந்து உங்களுக்கு வந்து LTE, அதாவது 4G கனெக்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு வாட்சும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதே நம்பர் உங்கள் வாட்சில் வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட பண்ணக்கூடிய டெல்கோ வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணி அவங்க வந்து சப்போர்ட் இருக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. நீங்கள் ஏன்னா வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட்லனா அதுவும் பெரிய பிரச்சனை. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, LTE வெர்ஷனுக்கும் அதேமாதிரி ப்ளூடூத் வெர்ஷனுக்கும் வந்து என்ன தான் ஸ்பெக்ஸ் எல்லாமே சேமாக இருந்தால், அதாவது எல்லாம் சமமாக இருந்தாலுமே அந்த LTE வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி கன்சம்ஷனை வந்து அதிகரிக்கும். இப்போ இந்த வாட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பேட்டரியில் நிற்கிதுன்னா அந்த வாட்ச் வந்து ப்ராபப்ளி ஒரு 1 நாள் 1.5 நாள் தான் நிற்குங்க. ஏன்னா வந்து அதுவும் வந்து ஒரு செல் டவர் கூட வந்து கனெக்ட் ஆகி இருக்கணுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைஸ் இருக்குதுங்க. என் கையில் இருக்கிறது வந்து 47 மில்லிமீட்டர் சைஸ். அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயே வந்து சின்னதாக வேணும், பட் எனக்கு இந்த டயல் கண்டிப்பாக வேணும்னா இதில் 43 மில்லிமீட்டர் சைஸும் இருக்குதுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, பாக்ஸ்க்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்கேல் இருக்குங்க. இந்த ஸ்கேலில் வந்து நீங்கள் கையை வச்சு பாருங்கள். ஸோ அவங்க கையை வச்சு பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், அந்த ரேஞ்ச்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வாட்ச் சைஸ்க்கு போங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெரிய வாட்ச் சைஸ் தான் என் கைக்கு வந்து சூட் ஆகுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பெரிய சைஸ் வந்து எடுத்தேன். இதே வந்து சின்ன சைஸ் வந்து உங்கள் கை வந்து கொஞ்சம் அந்த ரிஸ்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா தென் நீங்கள் சின்ன சைஸ் உள்ள கேலக்ஸி வாட்ச் 6 கிளாசிக்கு போகலாம். அதை விட சின்னதாக உங்களுக்கு வேணும்னா தென் நீங்கள் வந்து கேலக்ஸி வாட்ச் 6க்கு போகலாம். பிகாஸ் அதில் மட்டும்தான் வந்து 40 மில்லிமீட்டர் சைஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ சைஸ் பற்றி பேசியாச்சு, இருக்கிற 2 வேரியண்ட்டை பற்றியும் பேசியாச்சு. அடுத்து ஹார்ட்வேரை பற்றி பேசுவோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 47 இன்ச்சில் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச், அதாவது 1.5 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. 43 மில்லிமீட்டரில் உங்களுக்கு 1.3 மில்லிமீட்டர் டிஸ்பிளே இருக்குதுங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே தான். ஸோ வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து பிளாக் வந்து டீப் பிளாக்ஸ் இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்கிற கிளாஸ் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் இல்லைங்க, சஃபையர் கிறிஸ்டல் கிளாஸ். அந்த நம்ம ப்ரீமியம் வாட்சில் பார்க்கக்கூடிய கிளாஸை தான் வந்து அவங்க இங்கேயே எக்விப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ராச்சஸ்க்கு வந்து அதிகமாக வந்து சான்ஸே இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓட்டணும்னா அதுலேயே எந்த ப்ராப்ளமும் இல்லை. உள்ளுக்கு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எக்ஸினோஸ் W930 டூவல் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. 2 GB ரேம் இருக்குது, அதே மாதிரி 16 GB ஸ்டோரேஜும் இருக்குதுங்க. இந்த பெரிய வாட்சில் வந்து உங்களுக்கு 425 mAh பேட்டரி இருக்குது. சின்னதில் வந்து உங்களுக்கு 300 mAh பேட்டரி. அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராப் தாங்க பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். போன தடவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராப்பில் வந்து ஒரு கொக்கி மாதிரி இருந்திருக்கும். அந்த கொக்கியை நீங்கள் இழுத்து தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராப்பை மாட்ட முடியும். அந்த சம்டைம்ஸ் அந்த கொக்கி வந்து இழுத்து உள்ளுக்கு மாட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 1 கிளிப் ரிலீஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டன் ஒன்று அமுத்துனீங்கன்னா அவ்வளோதாங்க, ஸ்ட்ராப் வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த பட்டனே நீங்கள் அமுத்தினீங்கன்னா அந்த 2 பின்னும் வந்து உள்ளுக்கு போயிடும். உள்ளுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அழகாக இப்படி ஈஸியாகவே மாட்டிக்கலாங்க. ஸோ நீங்கள் ஆஃபிஷியலி நீங்கள் சாம்சங் ஸ்ட்ராப் ஏதாச்சும் வாங்குனீங்கன்னா இந்த புது மெக்கானிக்கோட தாங்க வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் பழைய கேலக்ஸி வாட்சஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆஸ் லாங் நீங்கள் வந்து இந்த சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ அது ஒரு பெரிய கன்வீனியன்ட். நான் வேறு எந்த ஸ்ட்ராப்பும் பார்த்ததில்ல, பட் நான் ஏதாச்சும் ஸ்ட்ராப் வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ பெரிய ஸ்ட்ராப் ஒன்று மாற்றியாச்சு. வேறு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேரை பற்றி பேச போகிறோம். உள்ளுக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து போன தடவை நான் யூஸ் பண்ணது வந்து கேலக்ஸி வாட்ச், அதாவது அந்த ஃபஸ்ட்டு கேலக்ஸி வாட்சில் இப்படி வந்து திருப்புற மாதிரி ஒரு வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. அந்த வாட்சில் வந்து Tizen OS, அதாவது Tizen OS எப்படி வேணாலும் கூப்பிடுக்கலாம். நான் வந்து Tizen OSனு கூப்பிட போகிறேன். ஸோ Tizen OS யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சாம்சங்கோட சொந்த ஓஎஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போன வாட்சில் வந்து அவங்க Wear OS, அதாவது கூகுளோட Wear OSையும் அதே மாதிரி சாம்சங்கோட One UIயும் ஒன்றா இணைந்து அந்த சாஃப்ட்வேரை தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்சில் அந்த சாஃப்ட்வேர் தான் இருக்குதுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் தான் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வாட்ச் வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்குது, கருப்பு கலர்லேயும் இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு இந்த வெள்ளை கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுமே தான் இந்த கலர் நான் எடுத்தேன். ஸோ சாஃப்ட்வேர் படி எல்லாமே ஓகே தான். கடைசியாக நம்ம வந்து ஹெல்த் ஃபீச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் டச் பண்ணுவோம். ஸோ பின்னாடி இருக்கிற சென்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சென்சர் தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட், அதே மாதிரி வந்து உங்கள் பர்சனலைஸ் ஹார்ட் ரேட் ஜோன்ஸ், அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப வந்து உங்கள் ஹார்ட் வந்து ஒவ்வொரு ஜோனில் இருக்குங்க. அது வந்து உங்கள் ஹார்ட்டை தகுந்த மாதிரி வந்து அது பர்சனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாட்ஸ் காட்டுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாடி காம்போசிஷன் இருக்குது, ECG இருக்குது, பிபியும் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்த் சென்ட்ரிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த வாட்சில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் இந்த மாதிரி பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ட்ராக் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிவைஸை வந்து நீங்கள் ஒரு மருத்துவ டிவைஸாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் இந்த வேல்யூலாம் என்ன தான் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு 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 குறிப்பிட்ட லெவலில் தான் எடுத்துக்கணும். என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்படி வந்து நெஞ்சு வலியோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வாட்சை வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து என்ன தான் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட டிவைஸ் கிடையாது. ஏன்னா அவங்களே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டயக்னோஸ்டிக், அதாவது வந்து எனக்கு இந்த கண்டிஷன் இருக்குங்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஆப்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து சரி உங்களுக்கு ஹார்ட் கண்டிஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஹார்ட் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போய் வந்து ஃபார்மசியில் போய் மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க. என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு அட்வைஸ், அதாவது ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் எடுத்துகிட்டு அப்படி டாக்டர் என்ன சொல்கிறாங்க நான் அதை பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மெடிக்கேஷன் எடுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு மருத்துவ டிவைஸாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து 43 மில்லிமீட்டர் ப்ளூடூத் வந்து 1399 வெளியில் போகுது. அதே மாதிரி அந்த LTE வெர்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1699 வெளியில் போகுதுங்க. ஸோ இந்த 47 மில்லிமீட்டர் நீங்கள் ப்ளூடூத் வாங்கணுன்னா அது 1499 வெளியில் இருக்குது. அந்த LTE வெர்ஷன் வாங்கணுன்னா 1799 வெளியில் விற்கிதுங்க. ஸோ இது எந்த கலர் நீங்கள் வாங்கினாலுமே விலை ஒன்று தான். ஆனால் வேரியன்ட் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த விலை கொஞ்சம் மாறுபடும். ஸோ இதுதாங்க எங்கள் முதல் கருத்து இந்த 2 டிவைஸ் பற்றி. வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கிட்டேருந்து ஒரு வீடியோ, அதாவது எங்கள் ரிவ்யூவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எங்களோட இறுதி கருத்து இந்த வாட்ச் பற்றியுமே அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஒரு இறுதி கருத்தை நீங்கள் எங்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலைன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க. ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றியோ இல்லை இந்த வாட்சை பற்றியோ கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த வினாவிற்கு விடை தருகிறேன். ஸோ
இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை கண்டிப்பாக சந்திப்போம். இதான் பிருத்திவிராஜ் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாய்.